ரொம்ப காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் அது. ஆபரேஷன் தியேட்டருக்கு மேல ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. வெளியில ரமேஷும் பிரசாதும் டென்ஷனா நின்னுக்கிட்டு இருக்கும்போது ரிலாக்ஸா சாரதா வந்தாங்க. எதுக்காக இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மருமக அம்மா ஆக போறா, புள்ள அப்பன் ஆக போறான், நீங்க தாத்தாவும் நான் பாட்டியும் ஆக போறேன். சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி டென்ஷனா இருக்கீங்களே. 2 குழந்தைங்க இருக்காங்கல்லம்மா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதடா, மருமக நல்லபடியா குழந்தை பெத்தெடுப்பா. இதுக்காக தானே அவ 9 மாசம் நிற மாதமா இருக்கும்போதும் எல்லா வேலையும் ஈவி இறக்கம் இல்லாம பக்கத்துல இருந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். எல்லா நரம்பும் நல்லபடியா வேலை செஞ்சிருக்கும், ரத்தமும் எங்கேயும் நிக்காம சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். மருமகளும் ஆக்டிவா இருந்து நார்மல் டெலிவரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் கௌசல்யா வெளியில கோபமா வந்தாங்க. மிஸ்டர் ரமேஷ், உங்கள சாரதா யாரு? என்னோட அம்மா தான் டாக்டர் அப்படின்னு சொன்னதும் சாரதாவே வந்து பேசினாங்க. நான் தான் மேடம், என் மருமகளுக்கு டெலிவரி ஆயிடுச்சா? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதை விட மோசமா திட்டணும்னு தோணுது. பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். ஏங்க இந்த மாமியாருங்க எப்பவும் மருமக மேல இப்படி இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் கோபப்பட்டதும் சாரதா குழப்பத்தோட டாக்டரையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு டாக்டர்? எனி ப்ராப்ளம்? ஏமா சாரதா, உனக்கு பொண்ணு இருக்கா? இல்ல மேடம், ஒரே ஒரு புள்ளதான், இதோ நிக்கிறானே. அப்படி சொல்லுங்க. அதனாலதான் இந்த பொண்ணுக்கு இவ்ளோ கண்டிஷன் போட்டிருக்கீங்க. நீங்க உங்க மருமகளுக்கு போட்ட கண்டிஷனை உங்களுக்கு பொண்ணு இருந்து அவளோட மாமியார் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. டாக்டர் அம்மா, கோவப்படாம கொஞ்சம் அது என்ன விஷயம்னு சொல்லுங்களம்மா. என் மருமக எப்படி இருக்கா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கம்மா. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நார்மல் டெலிவரி மட்டும் ஆக மாட்டுது. பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு? ஆமா டாக்டர், என் பொண்டாட்டி படுற கஷ்டத்தை என்னால கேட்க முடியல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நார்மல் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நார்மல் ஆகல. அதுக்காக ஆபரேஷன் பண்ணி குழந்தைங்களை எடுக்கலான்னு பார்த்தா அனாமிகா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எதுக்கு டாக்டர்? எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா? உயிர் போயிடும்னு பயந்துகிட்டு இருக்காளா? அது இல்லைங்க. நான் வேணா அவகிட்ட போய் பேசி பாக்குறேன் டாக்டர். எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க. நீங்க போனாலும் உங்க வைஃப் ஒத்துக்க மாட்டாங்க மிஸ்டர் ரமேஷ். உங்க அம்மா மட்டும்தான் போகணும். அவங்க கிட்ட போய் சொல்லணும். அப்பதான் அந்த பொண்ணு ஆபரேஷனுக்கு ஒத்துப்பா. இல்லைன்னா 3 பேருக்குமே பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலன்னாதீங்க. நான் என்னோட ரூம்ல இருக்கேன். நீங்க பேசி முடிவு எடுத்துட்டு 2 நிமிஷத்துல என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. பிரசாதும் ரமேஷும் சாரதாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லு சாரதா, உள்ள இருக்கிற மருமக அனாமிகா எதுக்கு ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா? ஆம்புலன்ஸ்ல வரும்போது மருமக கிட்ட என்ன சொன்ன? அப்ப நிறைய அழுதால. நான் என்னவோ அந்த அழுகைக்கு பலிதான் காரணம் நினைச்சேன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு, சீக்கிரமா சொல்லுங்கம்மா. டாக்டர் இவ்ளோ கோவமா வந்து உன்னை திட்டிருக்காங்கன்னா அப்படி என்ன கண்டிஷன் அனாமிகாக்கு போட்டமா? இப்படி அப்பாவும் புள்ளையும் மாறி மாறி கேட்டதும் சாரதாக்கு பயம் வந்துருச்சு. உண்மை அப்படியே சொன்னாங்க. நான் சொல்றத கேட்டுக்கோ மருமகளே, நார்மல் டெலிவரி தான் ஆகணும். நீ பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு ஹாயா வந்து வீட்ல படுத்துக்கிட்டா யார் சேவை செய்வா? நான் செய்ய மாட்டேன். உனக்கு பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கு உனக்குன்னு தனியா என்னால சேவை செய்ய முடியாது. என்ன ஆனாலும் உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும். உன் வேலையை நீ தான் செஞ்சுக்கணும். உன் குழந்தைங்கள நீயே தான் பாத்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. அப்படின்னு சொன்னதும் பிரசாத் கோபத்துல இழுத்து அவங்க கண்ணத்துல ஒரு அற விட்டாரு. டாக்டர் கேள்வி கேட்டதுல தப்பே இல்ல. அனாமிகா உனக்கு என்னமா துரோகம் பண்ணினா? உன்னை அம்மா மாதிரி தானே பார்த்தா. என் முன்னாடி நீ அவளை இவ்ளோ திட்டிருக்க, அடிச்சிருக்க. சரி, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரியாயிடும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. போ சாரதா, போய் மருமக கிட்ட ஆபரேஷனுக்கு ஒத்துக்க சொல்லு. மரியாதையா போ. அப்படி இல்லைன்னா அனாமிகாவோட போட்டோ எடுத்துட்டு வரேன், மாலைய போட்டு கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் அவங்க கிட்ட வேகமா வந்தாங்க. வாங்க டாக்டர் மேடம், நான் வந்து என் மருமக கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே கௌசல்யா எதுவுமே பேசாம சாரதாவை அழைச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. ஒரு 5 நிமிஷம் போனதும் சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க. மருமக ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த நேரத்துல தான் பிரசாத் சாரதா கண்ணத்துல இருந்த அறைய பார்த்தாரு. கவலையா இருந்துச்சு. சாரி சாரதா, இவ்ளோ வருஷத்துல நானு உன்னை ஒரு நாளும் அரைஞ்சதில்ல. ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்.
நான் தப்பு பண்ண நீங்க அடிச்சிங்க, இதுல தவறு ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் கௌசல்யா வெளியில வந்தாங்க சந்தோஷமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஆனா ஆனா என்ன மேடம்? நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ரமேஷ் உள்ள போனான். பெட்ல அனாமிகா படுத்துக்கிட்டு இருந்தா. அந்த பெட்டுக்கு பக்கத்துல இருந்த ஊஞ்சல்ல 2 முடி இருக்கிற பாப்பா, நீளமான முடி இருக்கிற பாப்பா 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ரமேஷுக்கு பேச்சே வரல. நம்ம மாய குழந்தைங்க நல்லா இருக்காங்கல்லங்க? ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. இரு, அம்மா அப்பாவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வெளியில போயிட்டான். அதுக்கப்புறம் சாரதாவும் பிரசாதும் உள்ள வந்தாங்க. அத பார்த்ததும் சாரதாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. சாரதாக்கு என்னவோ அந்த குழந்தைங்கள பிடிக்கல. ஆனா அந்த விஷயத்த வெளியில சொல்லல. பிரசாத் கூட குழப்பத்தோட குழந்தைங்கள பார்த்துட்டு வெளியில அப்படியே வந்துட்டாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அனாமிகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா. சாரதா திருஷ்டி எடுத்தாங்க. நாட்கள் போக போக பிரசாதும் ரமேஷும் வீட்ல இருக்கும்போது சாரதா வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அனாமிகாவை ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா அவங்க ஆபீஸ்க்கு போனதும் செஞ்சுட்டு இருக்க வேலைய அப்படியே விட்டுட்டு ஆவேசத்தோட அனாமிகா கிட்ட வருவாங்க. மாய புள்ளைங்கள பெத்த மகாராணி அம்மா உட்கார்ந்தது போதும், எந்திரிச்சு போய் வேலைய பாரு. உன் புருஷனும் மாமனாரும் வீட்ல இருந்தா போதும், இந்த மொகரைக்கு ராணி யோகம் வந்துரும் போ அப்படின்னு கோபமா கத்தினாங்க. கொஞ்சம் குழந்தைங்களையாவது பாத்துக்கோங்க அத்த. அடச்சி, நான் பாத்துக்க மாட்டேன். 2 முடியோட 1 பிறந்திருக்கு, நீண்ட முடியோட 1 பிறந்திருக்கு. அதுங்கள பார்த்தாலே என்னவோ பிடிக்க மாட்டேங்குது. முத்தம் குடுக்கலான்னு பார்த்தா வாந்தி தான் வருது. என்ன குழந்தைங்கள பெத்தியோ, சீச்சி அப்படின்னு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அனாமிகா குழந்தைங்கள கிச்சன்ல போட்டுட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படியே வருடங்கள் ஓடி போச்சு. பவ்யா, நவ்யா 2 பேரும் வளர்ந்துட்டே போனாங்க. சாரதா அனாமிகாவை கேவலமா பேசுறது, திட்டுறது இது எதையுமே நிறுத்தல. ஒரு நாள் பவ்யா, நவ்யாவுக்கு அவங்களோட அம்மாவ சாரதா இப்படி கேவலமா பேசுறது சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மாவையே கேவலமா பேசுறியா? எங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கியா? இப்ப பாரு, ஏ மாய கட்ட, போய் எங்க பாட்டிய ஆடி அப்படின்னு சொன்னதும் ஒரு கட்ட தானா வந்து சாரதாவை போட்டு பொல பொலன்னு பொலந்தது. அடி தாங்கவே முடியல. சாரதா குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏ பானைகளே, மேல வந்து எங்க பாட்டிய நினைச்சிடு அப்படின்னு சொன்னதும் 2 பானைகள் அப்படியே மிதந்து வந்து சாரதா மேல தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. சாரதா கோபமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து குழந்தைங்க சிரிச்சாங்க. ஓ, எங்களையும் திட்டுறியா? இரு இரு, ஏய் காரப்புடிடாப்பா, நீ எங்க இருந்தாலும் சரி வந்து எங்க பாட்டியம்மா ஒரு கை பாரு அப்படின்னு சொன்னதும் காரப்புடி டப்பா தானா வந்துச்சு. அது நேரா சாரதா கிட்டதான் வந்தது. அத பார்த்து சாரதா அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா காரப்பொடி டப்பா விடாம அவங்கள துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. அக்கா, இப்ப பாரு, ஏ பலமான காளையே, எங்க இருந்தாலும் சரி வந்து எங்க பாட்டி ஒரு உத அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு எதிரில இருந்த ஒரு பலமான காளை அவங்கள முட்டை ரெடியா இருந்தது. சாரதா நின்னு கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டாங்க. ஐயோ மாய புள்ளைங்களா, நான் உங்க அம்மாவை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், என்னை விட்டுடுங்கடி. எதுவா இருந்தாலும் நானே முன்னாடி இருந்து செய்யறேன். இப்ப உனக்கு புத்தி வந்துச்சா? இன்னொரு தடவை நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் எங்க அம்மாவை துன்பப்படுத்தாத. அடுத்த தடவை நாங்க மன்னிக்கவே மாட்டோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்க அப்பாவும் தாத்தாவும் இல்லைனாலும் எங்க அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்த கூடாது. யாரு வீட்டுல இருந்தாலும் இல்லைனாலும் கூட எங்க அம்மாவை நீ திட்டவே கூடாது. வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். எங்க அம்மாவை எங்களை நல்லா பாத்துக்கணும். மன்னிச்சிருங்கடிமா, தப்பு பண்ணிட்டேன். சின்ன வயசுல இருந்தே உங்க 2 பேரையும் கிட்ட சேர்த்துக்கல. என் மருமகளையும் திட்டினேன், அடிச்சேன், எல்லாம் பண்ணேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. என் மருமக எனக்கு மக மாதிரி, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன்டிமா. என்னை விட்டுடுங்க, நான் தப்ப உணர்ந்துட்டேன். இப்ப வரைக்கும் கொடுத்த இம்சை போதுமா, கொஞ்சம் இதெல்லாம் நிப்பாட்டுங்கடி அப்படின்னு வேண்டிக்கிட்டு சாரதா கண்ணை திறந்தாங்க. அப்போ அந்த காலை ஓடி போயிடுச்சு. காரப்பொடி டப்பா மாயமாயிருச்சு. அப்பையிலிருந்து சாரதா அனாமிகாவை எதுவும் சொல்லாம எல்லா வேலைகளையும் அவளுக்கு ரொம்ப உதவியா கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்க. இந்த விதமா மாய குழந்தைங்க தன்னோட அம்மாவை மாமியார் கொடுமையிலிருந்து காப்பாத்தினாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.
ரோட்ல இருந்த ஒரு கரண்ட் போல்ல 2 மைக்கு கட்டப்பட்டு இருந்தது. ஒரு மைக்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க பாட்டு, இன்னொரு மைக்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்களோட பாட்டு ஓடுச்சு. அந்த லைட் லேம்புக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் சாரதாவோட வீடும் இருக்கு. பில்டிங்ல நின்னுக்கிட்டு இருந்த சாரதா ரொம்ப கோபமா அந்த மைக்க பார்த்து, பிரச்சாரம் போய் சேருதோ இல்லையோ, இந்த மைக்கால நம்ம காது டமார் ஆகிறது நிச்சயம். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இதே தொல்லை தான் இது. எந்த பாட்டு எந்த கட்சியோடதுன்னு தெரியல, யாரு யாரோட கட்சியில இருக்காங்கன்னு தெரியல. என்னதான் இந்த தேர்தல் பிரச்சாரம், இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பொறுத்துக்கிறது? அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் அங்க வந்தாரு. என்னம்மா சாரதா, வெயில கூட பொருட்படுத்தாம இப்படி நின்னுக்கிட்டு வெளிய பாத்துக்கிட்டு இருக்கியே, பாட்டு பிடிச்சிருக்க? எங்க உன் இனிமையான குரல்ல அத பாடு. உங்களுக்கு ஆனாலும் நக்கல் தான், இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன். எப்ப இந்த நாய்ஸ் பொல்யூஷன் நிக்கும்னு நான் ஆத்திரத்துல இருக்கேன். இங்க பாரு சாரதா, நீ என்ன பண்ணாலும் இத நிறுத்த முடியாது. அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க, அதனால நம்ம தான் நம்மள பாத்துக்கணும். காதுல பஞ்ச வச்சுக்கிட்டேன், இன்னும் என்னத்த பண்றது? இதுக்கு மேலனா வீட்டு கதவு ஜன்னலையெல்லாம் மூடிக்கணும். இன்னும் என்னங்க, மூக்க மூடிக்கலாமா? உனக்கு எதை மூடணும்னு நீ நினைச்சாலும் அதை மூடிக்கலாம் சாரதா, அது உன் சுதந்திரம் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா பிரசாதையே கோபமா முறைச்சாங்க. என்ன சொல்ல வரீங்க? மூக்க மூடிக்கிட்டு போய் சேர சொல்றீங்களா? சேச்சே, நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன் சாரதா. இந்த சவுண்ட் பொல்யூஷனால பாதிக்க வேண்டாம்னா காதுல பஞ்ச வச்சுக்கிட்டா போதாது, ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் பாட்ட லூப்ல போட்டு கேளுங்கிற. நீங்க ஏன் சொல்றீங்க, எதுக்காக இதை சொல்றீங்க நல்லா தெரியும் அப்படின்னு சாரதா சொல்ல, அந்த இடத்துக்கு மருமக அனாமிகா வந்திருந்தா. அத்தை, மாமா சுதாகர் வந்திருக்காரு. சுதாகர் வந்திருக்கானா? மறுபடியும் அவன் எதுக்கு இங்க வந்தா? தேர்தல் வருது இல்லையா, மறுபடியும் பிரச்சாரத்துக்கு தான் வந்திருப்பான், வா அப்படின்னு சொன்ன உடனேயே பில்டிங்ல இருந்து சாரதா, பிரசாத், அனாமிகா 3 பேரும் கீழே வாசல்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சுதாகர் கிட்ட வந்தாங்க. ஓ, வணக்கம் சாரதா அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்டாப்பா. என்னப்பா நீயே, தேர்தல் வரும்போதுதான் இந்த சாரதா அத்தை ஞாபகம் வருவாளாப்பா? சேச்சே, அப்படிலாம் இல்லத்த. நீங்க வேணா வந்து பாருங்க, எங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல உங்க போட்டோவையே நான் வச்சிருக்கேன்னா பாருங்க. மாலை போட்டு தினமும் விளக்க எத்திரியாப்பா? ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் முழிச்சுக்கிட்டு இருந்தான். பிரசாதும் அனாமிகாவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாரதாக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு. அத்தை, மாமா சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. நம்ம கட்சி சார்பா நான் தான் இந்த தடவை நிக்கிறேன். நீங்க தான் என் தரப்புல வாக்கு சேகரிக்கணும், நீங்க தான் என்ன ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாடா தம்பி, உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் சுதாகர் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கணேஷ் அப்படிங்கிற பையன் ஒரு பேக கொண்டு வந்து சாரதா கிட்ட கொடுத்தான். அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருந்தது. சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி சுதாகர், இன்னைக்கு எனக்கு சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சிட்டு நாளையில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். பிரச்சாரத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இனி நான் ஜெயிச்ச மாதிரிதான், ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சந்தோஷமா அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாமனார் பிரசாத், மருமக அனாமிகா 2 பேரும் எதிர்கட்சி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்தாங்க. மாமா, அத்தை சொல்லிருக்காங்கல்ல எந்த கட்சி சார்பாவும் பிரச்சாரத்துக்கு போக கூடாதுன்னு, நீங்க என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கவலைப்படாதம்மா, இந்த கட்சி சார்பா எம்எல்ஏக்காக நிக்கிற மோகனுங்கிறவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். நீ கவலையே படாத, நீ பிரச்சாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட மோகன் ஒரு பேகை எடுத்துக்கிட்டு வந்தான். 2 பேருக்கும் நின்னு வணக்கம் சொன்னான். 2 பேரும் கூட எழுந்திருச்சு மோகனுக்கு வணக்கம் சொன்னாங்க. மோகன் பேக அனாமிகா கிட்ட கொடுத்தான். இங்க பாருமா, நீ என்ன பேசுவியோ எப்படி பேசுவியோ எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயம், எல்லா ஓட்டும் வேணும், உங்க மாமியார நம்ம தோக்கடிக்கணும். என்னோட முயற்சியை நான் பண்றேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேகை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அந்த மைக் இருந்த போல் கிட்ட மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுட்டு இருந்தாங்க. 2 பேரும் எதிரெதிர்ல நின்னுக்கிட்டு, இங்க பாருமா மருமகளே, எதிர்கட்சி கண்டிப்பா தோத்து போயிடும். எனக்கு அத பத்தி கவலை இல்ல, இப்ப நம்ம மாமியார் மருமக இல்ல, எதிரெதிர் கட்சியை சேர்ந்தவங்க. நான் ஊதனா நீ தாங்க கூட மாட்டேடி, நான் ஒரு குத்து விட்டா நீங்க தாங்க மாட்டீங்க, பிரச்சாரத்துல பாப்போம். நானும் அதேதான் சொல்றேன். இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரோஜாங்கிற பெண்மணி சுயேட்சியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு,
நாமும் நம்மளோட ஊரும் நல்லா இருக்கணும்னா உங்களோட பொன்னான வாக்குகளை எனக்கு போட்டு என்ன ஜெயிக்க வைங்க. 24 மணி நேரமும் உங்களுக்காகவே நான் சேவை செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் கோபமா ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு இப்ப பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து கமலாவோட வீட்டுக்கு போனாங்க. கமலா வெளிய வந்து மாமியாரையும் மருமகளையும் பார்த்தான். வாஹா, 2 கட்சிக்கு சேர்த்து மாமியாரும் மருமகளும் பிரச்சாரம் பண்றதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு பொழுது விடிஞ்சிரும். இங்க பாரு கமலா, நம்ம கட்சி உள்ளூர் கட்சி. ஜெயிச்சதுன்னா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். கமலா, அப்படி என்ன நல்ல காரியம் செஞ்சுட்டாங்க? குப்பமேட்டுல குப்பையெல்லாம் அப்படியே இருக்கு. ரோடுல குண்டும் குழியுமா ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு. தண்ணி குழாயில தண்ணிக்கு பதிலா காத்து நல்லா வருது. இதுல நல்லது எங்க நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளு. அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரோஜா அந்த இடத்துக்கு வந்தா. அவங்கள பிரிச்சு விட்டுட்டு நடுவுல வந்து நின்னு கமலாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஆனா 2 பேர்கிட்டயும் அதுக்கான தீர்வு மட்டும் கிடையாது. அதுக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா அங்க இருந்து போயிட்டான். மாமியாரும் மருமகளும் கமலாவை பார்த்து மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், கமலா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். இப்படி மாமியாரும் மருமகளும் இன்னொரு வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்காரருக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தா ஏதோ தெருநாய் வந்து கத்திக்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. அனாமிகாவையும் சாரதாவையும் பார்த்தா. அந்த இடத்துக்கு மறுபடியும் சரோஜா வந்தா. மாமியார் மருமகளை விலக்கி விட்டுட்டு, யாரோட பேச்சிலையும் மயங்கிடாதீங்க. என் மேலையும் என் பேச்சு மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என்ன ஜெயிக்க வைங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா போனதும் அந்த வீட்டுக்காரர் கதவை சாத்திக்கிட்டாரு. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஒரு மரத்தடிக்கு வந்தாங்க. இங்க பாரு மருமகளே, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போறதாலதான் 2 பேரும் இப்படி போட்டி போட்டுக்க வேண்டியதா இருக்கு. அத அந்த சரோஜா நல்லா பயன்படுத்திக்கிட்டு நடுவுல வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே அத்தை. இங்க பாருடி, நான் ஒரு கட்சியில இருந்து பணத்தை வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீயும் ஒரு கட்சியில இருந்து பணத்தை வாங்கியிருக்க. சரியா பிரச்சாரம் பண்ணலன்னா நியாயமா இருக்குமா? அதனால சொல்றேன், நீ போற தெருவுக்கு நான் வரமாட்டேன், நான் போற தெருவுக்கு நீ வராத, புரிஞ்சுதா? 1000 இருந்தாலும் நீங்க மாமியார், அது மட்டும் இல்ல கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு திசையில போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் சாரதா ஆட்டோல போய்கிட்டு மைக்க கையில வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு மைக்ல பிரச்சாரம் பண்ணிட்டு போனா. ஒரு நாள் ரோட்ல ஆட்டோல சாரதா, ஸ்கூட்டில மருமக அனாமிகா எதிர்ல வந்துட்டாங்க. ஆளும் கட்சிய ஜெயிக்க வைங்க, எதிர்கட்சிய மண்ண கவ்வ வைங்க. யார ஜெயிக்க வைக்கணும், யார மண்ண கவ்வ வைக்கணுங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அன்பா சொல்லுவோம், உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம். அவங்களோடது கபட நாடகம், அத பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். தேவைகளை பூர்த்தி பண்றோன்னு சொல்லும்போது ஆசைய வளர்த்துக்காதீங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அள்ளிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதை. இப்படி மாமியார் மருமக பிரச்சாரம் அனல் பறக்க போய்கிட்டு இருக்கும்போது சரோஜா மாட்டு வண்டியில வந்தா. மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். கரண்ட் இல்லனாலும் சரி, கையில மைக் இல்லனாலும் சரி, ஏதாவது பிரச்சனை வந்து அது நின்னாலும் நிக்கலாமே தவிர எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்றத கேளுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா என்ன ஜெயிக்க வைங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சேர்த்து வச்சு எல்லாத்துக்குமே தீர்வு காணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா சரோஜா. கொஞ்ச நாள்லயே வாக்கு சேகரிக்கிறது முடிஞ்சு போச்சு. வீட்ல அனாமிகா, என்ன மன்னிச்சிருங்க அத்த, பிரச்சாரத்தின் பாகமா உங்களுக்குள்ள மனுஷி, குண்டு மனுஷி, இன்னும் என்னென்னவோ சொல்லிட்டேன். நான் பிரச்சாரமே பண்ண மாட்டேன்னு. ஆனா மாமா தான் என்ன இந்த எதிர்கட்சிக்கு கூட்டிட்டு போய் பணத்தை வாங்கிட்டாரு. உன்னை கூட்டிட்டு போக சொல்லி நான் தாண்டிமா சொன்னேன். ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? இதனால நம்ம எதிரும் புதிருமா மாறி திட்டிக்கிட்டோம் இல்லையா? எல்லாம் பணத்துக்காக தான் அப்படின்னு சொன்னதும் மாமியார் சாரதாவோட புத்திசாலித்தனத்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. தேர்தலும் முடிஞ்சது. ரிசல்ட்டுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ளூரை சேர்ந்த சுதாகர் ஜெயிக்காம போயிட்டான். சாரதா ரொம்ப கவலைப்பட்டாங்க. எதிர்கட்சியை சேர்ந்த மோகன் கூட ஜெயிக்கவே இல்ல. அவரோட தரப்புல பிரச்சாரம் பண்ண அனாமிகாவும் சோகமா இருந்தா. இந்த தேர்தல்ல ஜெயிச்சது யாரு தெரியுமா? சுயேட்சியா நின்ன சரோஜா. சரோஜா ஜெயிச்சத நினைச்சு மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டு சரோஜாக்கு ஷால்வெல்லாம் போத்துனாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.